அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி. எல்லாருக்குமே வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, வேறு பணப்பிரச்சனைகள் தீரணும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எவ்வளவோ வாழ்க்கையில் போராடுறோம். ஆனால் சில பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி துரத்திக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய கர்ம வினைகள் தான். அப்படிப்பட்ட எவ்வளோ ஒரு மோசமான கர்ம வினைகளையும் நம்ம கரைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமி வழிபாட்டுக்கு நமக்கு நிறைய இருக்குங்க. அதனால தான் எளிமையான இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கி இன்றைக்கி பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சேஞ்சஸ், நல்ல ஒரு சுபிக்ஷம், கடாட்சம், அப்படியே குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் இது எல்லாமே பெருகி வரதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களையும் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். எப்பயுமே நம்முடைய வீட்டுக்கு இது மாதிரி விசேஷமான நாட்களில் ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்கி வைங்க. இது மாதிரி வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக செல்வ கடாட்சம், மகாலட்சுமி யோகம் வரும். நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தாங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி, நமக்கு இறையாற்றலுடைய சக்தி எல்லாம் நிறைஞ்ச ஒரு நாள். நமக்கு இன்றைய நாளை நீங்கள் எந்த வழிபாடுகள் எதை நினச்சி நீங்கள் செஞ்சாலுமே சரி, தானங்களாக இருக்கட்டும், நம்ம வேறு ஏதாவது யாருக்காச்சும் உதவியாக இருக்கட்டும், இது மாதிரி பூஜைக்கு வாங்கி கொண்டு வரக்கூடிய மங்கள பொருட்கள் அப்படி எது பண்ணாலுமே நமக்கு பல மடங்கு புண்ணியங்கள் பெருகும், நல்லபடியான ஒரு ஐஸ்வர்யம் வரும்னு அர்த்தம். அப்படி நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் ஷேர் பண்ணுறோம். இதில் ஏதாவது ஒரு பொருளாச்சும் நீங்கள் வாங்கினாலே போதும். எல்லா பொருளும் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க வாங்கலாம். இதில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு முழு பௌர்ணமி. எப்பயுமே சந்திரன் தான் நமக்கு, சந்திரகாரகனுக்கு எல்லாமே வெள்ளை நிற பொருட்கள் தான். அதனால் நம்ம டைமண்ட் கல்கண்டு இருக்கும் பார்த்திங்களா, வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக இருக்கும். அது மாதிரி டைமண்ட் கல்கண்டு உங்களால் முடியும். ரொம்ப அதிக விலை ஒன்றும் கிடையாது, 20 ரூபா அவ்வளோதான் இருக்கும். அதிகபட்சமாக 20-30 ரூபா தான் இருக்கும். ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாலே எப்பெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் சுவாமிக்கு எதுவுமே நிவேதனம் வைக்க முடியாட்டி கூட இந்த டைமண்ட் கல்கண்டை மட்டும் வச்சு பாருங்கள். நல்ல ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். அதனால தான் இன்றைய தினத்தில் டைமண்ட் கல்கண்டு சின்னதான ஒரு பேக்கெட் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அடுத்தது பச்சரிசி. பச்சரிசிங்கிறதே நமக்கு சந்திர பகவானுக்கும் சரி, மகாலட்சுமிக்கும் சரி ரொம்ப உகந்த ஒரு பொருள். அது ஒரு 1/2 கிலோவாச்சும் நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு நம்முடைய சமையலுக்கு நீங்கள் எப்பயும் போல் உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இப்போ எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சீசன் எதுன்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ தான். இந்த மல்லிகைப்பூவை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு சுவாமி ரூமில் சுவாமி படத்துக்காக இருக்கட்டும், இல்லை பூஜைக்கு வச்சுக்கிறது, பூஜைக்கு வச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் தலையில் நம்ம வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஒரு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், மகாலட்சுமி யோகம் எல்லாமே வருங்க. அடுத்த மிக முக்கியமான பொருள் கல்லுப்பு. நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம், கல்லுப்புன்னு சொன்னாலே மகாலட்சுமி யோகம் தான். நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பண வரவுக்கான அந்த தடைகள் இருக்குது பாருங்கள், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது, பிளாக்ஸ் இருக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுற சக்தி எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு. அதனால தான் இது மாதிரியான பூஜை டைமில் கல்லுப்பு மட்டும் வாங்கி சுவாமி ரூமில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் நம்மளுடைய சமையலுக்கு நீங்கள் எப்பயும் போலவே உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி மஞ்சள், குங்குமம் இந்த பொருட்களும் நீங்கள் நம்முடைய பூஜைக்கு உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் உங்களால் என்ன வாங்க முடியுமோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் வச்சாலே போதுங்க. இதோட கூட எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பால். கண்டிப்பாக பால் இல்லாத வீடே இருக்காது. அதனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் பூஜையில் ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் நீங்கள் வச்சுட்டு காய்ச்சின பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு, இல்லாட்டி இந்த 2 டைமண்ட் கல்கண்டு சொன்னோம் பார்த்திங்களா, அதை மட்டும் போட்டு நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் இந்த பூஜையில் ஒரு பால் மட்டும் வச்சாலே போதும். நமக்கு குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம், நமக்கு அந்த சந்திர பகவானுடைய முழு அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த எல்லா பொருட்களும் நமக்கு வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. எளிமையான பொருட்கள், குறிப்பான சின்ன பொருட்கள் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது உங்களால் வாங்க முடியுமோ அந்த இதை மட்டும் வாங்கி நீங்கள் சுவாமிக்கு போயிட்டு நீங்கள் சமர்ப்பிச்சிருங்க. இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாலை நேரத்தில், அதாவது நமக்கு முழு நிலவு வரும் பார்த்திங்களா, பௌர்ணமி. அப்போ பௌர்ணமி வர நேரத்தில் மொட்டை மாடி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல போயிட்டு
இந்த நம்ம சுவாமிக்கு பால் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு சின்னதான பித்தளை தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் பாலில் இது மாதிரி கல்கண்டு இல்லாட்டி நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு ஒரே ஒரு அகல்ல தீபம் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்கள் கிட்ட வேறு என்ன பிரசாதங்கள் நீங்கள் வைக்கிறீங்களோ, பழங்களாக இருக்கலாம், சக்கரை பொங்கல், நம்ம நிறைய பேர் சுவாமி கும்பிடுவோம் இன்றைக்கி, அந்த பிரசாதத்தை இது எல்லாமே தாம்பாளத்தில் நீங்கள் ஆக்கி இல்லாட்டி ஏதாவது பழங்கள் இருந்ததுன்னா வச்சு நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு அந்த தீபத்தை சந்திர பகவான் கிட்ட காமிச்சு நீங்கள் இன்றைக்கி சுவாமி மட்டும் கும்பிட்டு பாருங்களேன். மனசுக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த மொட்டை மாடி அந்த நிலா வெளிச்சத்தில் நம்ம நின்னாலே போதும். நமக்கு அவ்வளோ ஒரு மன அமைதி, ஒரு நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய இந்த வைப்ரேஷன், இந்த நேர்மறை ஆற்றல்கள் சொல்லுவாங்க பாருங்கள், அது நமக்குள்ளே நல்லா அப்படி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். நல்ல மனசு உங்களுக்கு மனசுருகி உங்களுக்கு என்ன வேண்டுமோ, வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ, என்ன தேவையோ அதை நீங்கள் தாம்பாளத்தங்க கீழே வச்சுட்டு சந்திர பகவானை பார்த்துட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இல்லாட்டி உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ சொல்லிவிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை மட்டும் இன்றைக்கி வேண்டி பாருங்கள். நிச்சயமாக இந்த முழு பௌர்ணமி நாளில் இந்த பிரபஞ்ச சக்தியில் நம்ம என்னுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த முழு நிலவை பார்த்து நம்ம எந்த ஒரு மந்திரம், இப்போ நம்ம உதாரணத்துக்கு தான் சொன்னோம் சந்திர மௌலீஸ்வராய நமகன், உங்களுக்கு வேறு ஏதாவது மகாலட்சுமி தாயை போற்றின்னு சொல்லலாம், வேறு ஏதாவது எளிமையான மந்திரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மந்திரங்கள் எந்த ஒரு மந்திரம் இன்றைக்கி நீங்கள் முழு நிலவை பார்த்து ஜெபித்தாலுமே நமக்கு 1000 முறை ஜெபித்ததற்கான பலன் கிடைக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், அப்படி நமக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் இது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் மறக்காமல் செய்யக்கூடிய விஷயம், மொட்டை மாடியில் போயிட்டு நம்முடைய குழந்தைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே கொண்டு போயிட்டு மேலே உட்காந்து அந்த நிலாவை பார்த்துட்டு நம்ம அன்றைக்கி சாப்பிட்றது. ஏன்னா நமக்கு நிறைய பேர் மலைக்கோவில்களுக்கு போவோம். எதற்காக இந்த கிரிவலம் போகிறது, மலைக்கோவில்களுக்கெல்லாம் போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பௌர்ணமி நாட்கள்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர் வீச்சுகள் சொல்லுவாங்க, அதாவது அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரி கிரிவலம் போகிறது. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் போக முடியல, இல்லை பக்கத்தில் இருக்க கோவிலுக்கே போக முடியல அப்படிங்கிறவங்க நம்ம குழந்தைங்க நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள மொட்டை மாடியில் எங்கே அந்த நிலவு படுதோ அந்த இடத்துல போய் உட்காந்து நீங்கள் இப்படி சாப்பிட்டு அப்படி குடும்பமாக ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக இருந்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு குறிப்பாக ரொம்ப நல்ல அது லீவில் இருக்கிறப்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இது மாதிரி மூலமாக தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டு குடும்பமாக ஒன்றா உட்காந்து அந்த சாப்பிடுகின்ற சந்தோஷம் ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் ஆகுங்க. அதனால் மறக்காமல் மொட்டை மாடியில் போய் உட்காந்து இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமியை கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சரி உங்கள் குடும்பத்தாளங்களும் சரி கண்டிப்பாக நம்ம மறக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் இந்த ஒரு எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள், குட்டி குட்டி டிப்ஸு தான் இது எல்லாமே. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லதே நடக்குங்க. இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். கடந்த வருடம் இது மாதிரி யாரெல்லாம் சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம மொட்டை மாடியில் நீலாச்சோறு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.